குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஒர்க் புக்ல லெசன் நம்பர் 3 எண்கள் பார்ட் 2 பார்க்க போறோம். லெசன் நம்பர் 2ல எண்கள் பார்ட் 1 பார்த்தோமா, இதுல பார்ட் 2 பார்க்கலாமா? பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. நண்பன் யாரென கண்டுபிடித்து இணைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே கூட்டல் கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதோட நண்பர் யாரு அப்படின்னு தெரியும். ஓகேவா? பாருங்களேன், இங்கே 165யும் 33யும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 198. அது வேணால் நீங்கள் தனியாக கூட்டி பார்த்துக்கிறணும். 100யும் 117யும் கூட்டினீங்கன்னா 117. இங்கே பாருங்க, 99யும் 76யும் கூட்டினீங்கன்னா 175. அடுத்து 126யும் 69யும் கூட்டினீங்கன்னா 195. சரிங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மேட்ச் பண்ணிடணும். அடுத்து பாருங்கப்பா, கூடுதல் கண்டறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. இதுவும் இங்கே கூட்டல் கணக்குகளை நீங்கள் எழுதுறீங்க. எழுதிட்டு இங்கே மணிகள் இருக்குல்ல, அந்த மணிகளோட எண்ணிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கூடுதலோட எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் அதை நம்ம மேட்ச் பண்ணணும். பாருங்க, இங்கே 358 இருக்கா? இங்கே பாருங்க 1 2 3 3 300 கொடுத்துருக்காங்க. இங்கே 58க்கு 50 வேணும்ல, 50 மணிகள் இங்கே இருக்கு. இங்கே 8 மணிகள் தனியாக இருக்குது. அப்போ 358. அதே மாதிரி 679க்கு இங்கே 6 பாக்ஸ், அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 100 மணிகள். அப்போ 600 கூட்டல் இங்கே 70 7 10கள் இருக்கா? 7 10 மணிகள் தனித்தனியாக இருக்குது. அப்போ 70 கூட்டல் இங்கே 9 வரிசை தனியாக இருக்கா? 9. அதே மாதிரி இங்கே பாருங்க 577. இங்கே 5 பாக்ஸ் இருக்கா? 500. அப்போ 500 இங்கே 7 10கள் இருக்கா? 70 கூட்டல் இங்கே 7 மணிகள் இருக்கு. அப்போ 577. அடுத்து 884. 8 பாக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 100. அப்போ 800 800 கூட்டல் இங்கே 80 மணிகள் இருக்கு. அப்போ 80 ப்ளஸ் அடுத்து இங்கே 4 மணிகள் தனியாக இருக்கு. அடுத்து பாருங்க 794. இதை நீங்கள் கரெக்டாக கூட்டி போடணும். சரிங்களா? நீங்களே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 794. 7 பாக்ஸ், அப்போ 700 இங்கே 9 10 மணிகள் இருக்கு, 4 ஒரு மணிகளாக இருக்குது, ஒன்றுக்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ 794 இந்த மாதிரி கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணணும். அடுத்து பாருங்க கூட்டுக. இந்த மாதிரி கூட்டுக சம்லாம் நமக்கு தெரியும் தானே. இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நம்ம ஒன்றுக்கள் 10கள் 100கள் 1000கள் அது கரெக்டாக அந்த ஸ்தானத்துக்கு நேராக போடணும். சரிங்களா? ஒன்றுக்கள்னா இதுதான் நமக்கு தெரியும், இது 10கள் தெரியும், இது 100கள் தெரியும், இதுக்கு முன்னாடி இருக்கிறது 1000 தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுக்கள்னா அதுக்கோட காலம், 10கள்னா அதுக்கு இலக்கம், 100கள்னா அந்த இலக்கத்தில் போடணும். அதே மாதிரி தான் அதை போட்டுட்டு சரியாக கூட்டணும். நீங்கள் இங்கேருந்து எழுதக்கூடாது. சரிங்களா? அது தவறு. இங்கே 1000 தானே கொடுத்துருக்காங்க, 1000 இருந்தால் மட்டும்தான் இங்கே எழுதணும். 100கள்ல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இங்கேருந்து தான் எழுதணும். பாருங்க, இங்கே 1000 கொடுத்துருக்காங்களா? நீங்கள் இங்கேயே பார்க்கணும். 4 இலக்கம்னா அது 1000, 3 இலக்கம் அப்படின்னா அது 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதை கூட்டி போட்டுடணும். இந்த மாதிரி 3 கணக்கில் இப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி 3ஆ கொடுத்தாலும் இந்த மாதிரி கரெக்டாக எழுதி அதை நம்ம கூட்டி சரியாக போடணும். பாருங்க, இங்கேயும் நம்ம சரியாக கூட்டி போட்டிருக்கோம். இப்போ மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சிடணும். சரிங்களாப்பா? அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் பாருங்க 1000 100கள் 10கள் 1கள் அந்த ஸ்தானத்தில் கரெக்டாக எழுதுறது தான் பார்ப்பேன். 3753னா 3753 கரெக்டாக அந்தந்த பாக்ஸ்லையும் அந்தந்த ஸ்தானத்துலையும் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? இங்கே 50ன்னு தனியாக கொடுத்துருக்காங்களா? அப்போ 50னா 10கள், 5 10கள் 0 1கள் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எழுதணும். அடுத்து பாருங்க, ஓர் இலக்க எண்ணால் பெருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கப்பா, இப்போ இதில் இந்த செங்குத்து வரிசையும் கிடைமட்ட வரிசையில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளையும் எண்ணணும். கிடைமட்டமாக இருக்கக்கூடியது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 18, செங்குத்தாக இருக்கக்கூடியது 17. சரிங்களா? ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 306. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, வாய்ப்பாட்டை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 1ஆல் பெருக்குதல். இப்போ 6ஆம் வாய்ப்பாடு நம்ம செய்யணும். 6வது வாய்ப்பாடை 1ஆல் பெருக்கணும். 1 6 6. அதுவே 10ஆல் பெருக்கணுங்கன்னா 5 60. அதுவே பாதி ஆக்கணும். இந்த 10 பாதி ஆக்கணும் எவ்வளோ வரும்? 5 தானேப்பா? அப்போ 5 30. அதுவே 2 மடங்கு ஆக்கணும். இந்த 6 இருக்குல்ல, சாரி, இது வாய்ப்பாடவே 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னா 2 2 12. பெருக்கல் கூற்றுகளின் கூடுதல். பெருக்கல் கூற்று என்னது? அதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் வாய்ப்பாடு தானே, அதில் 1 கூட்டணும்னா 7 7 42. சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்போ அடுத்து 8ஆம் வாய்ப்பாடு. அதையும் அதே மாதிரி தான் இங்கே குழு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருக்கணும். 1ஆல் பெருக்கணும்னா 1 8 8,
10ஆல் பெருக்குதல்னா 10 80, பாதி ஆக்குதல்னா 5 40, இருமடங்கு ஆக்குதல்னா 2 16, பெருக்கல் கூட்டுகளின் கூடுதல்னா அதே 7 தான். சரிங்களா? 7 56. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. உனக்கு பிடித்த ஏதேனும் 2 இலக்க எண்களுக்கு வாய்ப்பாட்டை உருவாக்குக. பாருங்க 1ஆல் பெருக்குதல். நான் 11வது வாய்ப்பாடையும் 12வது வாய்ப்பாடையும் எடுத்திருக்கேன். அதான் ஈர் இலக்கம். பாருங்க இது ஒரு இலக்கம், இது ஒரு இலக்கம். 2 இலக்கங்கள் இருக்கிறதுல 1ஆல் பெருக்குதல்னா ஓர் 11 11. 10ஆல் பெருக்குதல்னா 11 30. பாதி ஆக்குதல்னா 11 55. இருமடங்கு ஆக்குதல்னா 2 11 22. பெருக்கல் கூட்டுகளின் கூடுதல்னா 7 11 77. சரிங்களா? அடுத்து பாருங்க 12ஆம் வாய்ப்பாடுக்கும் அதே மாதிரி தான். ஓர் 12 12, 12 120, 12 60, ஈர் 12 24, 7 12 84. சரிங்களா? பாருங்க அடுத்து. உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை காண்க. இந்த பாக்ஸ்ல ஏதாவது ஒரு 3 இலக்க எண்களை எழுதலாம். சரிங்களா? அது 0 வர மாதிரி எழுதுனீங்கன்னா ஈஸியா நம்மளால பெருக்க முடியும். 0த்தோட எந்த நம்பரை பெருக்கினாலும் எதுதான் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? இப்போ 369யும் 2ஐயும் நம்ம பெருக்கியிருக்கோம். இங்கே 700யும் 3ஐயும் பெருக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த பெருக்கல் வாய்ப்பாடுக்கு உண்டான வாய்ப்பாடு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கணக்குகள்லாம் செய்ய முடியும். இது 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு. சரிங்களாப்பா? இது 2ஐயும் பெருக்கணும். இந்த 2ஐயும் பெருக்கி இங்க ஆன்சர் போடணும். அடுத்து பாருங்க இங்கேயும் அதேதான். உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை காண்க. இங்க 6வது வாய்ப்பாடு, 7வது வாய்ப்பாடு, 8வது வாய்ப்பாடு, 9வது வாய்ப்பாடு. இப்போ 9 வாய்ப்பாடுகளையும் நம்ம தெளிவா தெரிஞ்சாதான் இந்த கணக்குகள்லாம் ஈஸியா போட முடியும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இங்க நம்ம 125 கொடுத்துருக்கோம். இங்க 400 × 7, இங்க 550 × 8, இங்க 226 × 9. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். இப்போ இதுவரையும் நம்ம பெருக்கல் வாய்ப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள்லாம் ஓர் இலக்கமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து 2 இலக்கங்களா இருக்கு. இதை எப்படி நம்ம பெருக்கிறது? ஆல்ரெடி நம்மளும் இங்க ஈரிலக்க எண்கள் தான் எழுதணும். நமக்கு குடுத்துருக்கிறதும் ஈரிலக்க எண்கள் தான் குடுத்துருக்காங்க. பாருங்க 25யும் 11யும் பெருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதானப்பா ஒன்றுக்கள், இதான பத்துக்கள். இந்த ஒன்றுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை இந்த 10கள்லையும் 1கள்லையும் நம்ம பெருக்கி இங்க போடணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றுக்கள இங்க 10கள்ல இருக்கிற ஒன்றுக்கள மறைச்சுக்கோங்க. இந்த ஒன்றுக்கள் எடுத்துக்கோங்க. இத வந்து ஓரஞ்சா 5 போட்டாச்சு. ஓரெண்டா 2ன்னு போட்டாச்சு. சரிங்களா? அப்ப இது வந்து இந்த 1 வச்சு இதுலயும் பெருக்கிட்டோம், இதுலயும் பெருக்கிட்டோம். அடுத்து இந்த 1 இருக்குல்ல, அத வச்சு இதுலயும் பெருக்கணும், இதுலயும் பெருக்கணும். பாருங்க இத எழுதும்போது இந்த 1 வச்சு பெருக்கும்போது, இந்த 1 எங்க இருக்கோ அதுக்கு கீழ தான் எழுதணும். சரிங்களா? அதே மாரி இந்த 1 வச்சு பெருக்கும்போது, இந்த 1 10கள்ல இருந்தா நம்ம அத எழுதும்போதும் 10கள்ல தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஓரஞ்சு 5, ஓரெண்டா 2. இப்ப இதையும் வச்சு 2யும் பெருக்கி இங்க போட்டாச்சு. இது 2யும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டணும். சரிங்களா? இங்க கீழ எந்த நம்பரும் இல்லாட்டி 0 போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா கீழ ஏரோ மார்க் போட்டு இந்த 5 கீழ அப்படியே இறங்கிரும். 2 கூட்டல் 5னா 7. இந்த 2 இங்க மேல எதுவும் இல்லைல்ல, அப்ப 0. இப்ப 2 அப்படியே போட்டுறலாம். இதுக்கு உண்டான ஆன்சர் 275. புரியுதுங்களாப்பா? அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த 5 வச்சு இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். சரிங்களா? இப்ப இத வந்து இந்த ஒன்றுக்களுக்கு நேரா இங்க போடணும். அடுத்து இது 10கள்ல இருக்கிற இந்த 1 வச்சு இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். அப்ப இந்த ஓர் 0 0. இந்த 10களுக்கு நேரா இங்க போடணும். பாருங்க இதுக்கு நேரா தான் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? இங்கே போட்டிருக்க மாட்டோம். இது இங்க போட்டோம் அப்படின்னா இங்க ஓரஞ்சு 5. இப்போ என்ன செய்றோம்? நமக்கு 15 இது 5 வச்சு இது 2யும் பெருக்கியாச்சு. இந்த 1 வச்சு இது 2யும் பெருக்கியாச்சு. இப்போ இதையும் நம்ம கூட்டணும். கூட்டினீங்கன்னா இங்க 0, இங்க 5, இங்க 7. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை எழுதுக. இதுவும் அதே தான். இங்கே நான் 16வது வாய்ப்பாடு, 17வது வாய்ப்பாடு எது குடுத்தாலும் நம்ம பெருக்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேசிக்கே 6, 7 தான் நம்ம பெருக்கணும். பாருங்க நான் 82ம் 75யும் வச்சு நான் பெருக்கிறேன். பெருக்குனீங்கன்னா இந்த 6 வச்சு இது 2 ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. அடுத்து இந்த 1 வச்சு 2யும் பெருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் 7 வச்சு ஃபர்ஸ்ட் 2யும் பெருக்கணும். அடுத்து 1 வச்சு 2யும் பெருக்கணும். பெருக்கி இதில என்ன செய்யணும்? கூட்டணும். இத வந்து கூட்டி கீழ போடுறது தான் ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. உனக்கு பிடித்த 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை எழுதுக. பாருங்க இப்ப 3 இலக்க எண்கள் எத்தனை இலக்கங்கள் கொடுத்தாலும் சேம் மெத்தட் தான். இங்கேயும் 3 இலக்கம். இங்க 25வது வாய்ப்பாடு, இங்க 37. 25ன்னு போட்டீங்கன்னா இந்த 5 வச்சு இந்த 3யும் பெருக்கணும்.
பெருக்கணுங்கன்னா இங்கே போடணும். அது மாதிரி 2 வச்சு 3 பெருக்கணும். எந்த இலக்கத்தில் எடுக்கிறீங்களோ அந்த இலக்கத்துக்கு நேராக தான் ஆன்சர் எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி பெருக்கி போட்ட பிறகு இது 2 இருக்குல்ல, இதோட ஆன்சரை நம்ம என்ன செய்யணும், கூட்டி கீழே போடணும். சேம் மெத்தட் தான் இதுவும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, கழித்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? கழிக்கலாமா? கழித்தல் கணக்கு நமக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி கடன் வாங்கி கழித்தல் கணக்கும் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சது தான். இப்போ வந்து புதுசாக நம்ம கற்றுக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது கழித்தல் டேரெக்டாக கழிக்கிறதுனா அப்படியே டேரெக்டாக கழிச்சிடலாம். சரிங்களா? 2ல் 1 போச்சுன்னா 1, 7ல் 4 போச்சுன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கடன் வாங்கி கழித்தல்னா என்ன பண்ணுவோம், இங்கே பக்கத்துல இருந்து கழித்து நம்ம போடுவோம். ஆமாம் தானேப்பா? இப்போ இங்கே 7லேருந்து 9 கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து 1 கடன் வாங்கணும். இந்த 5லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 4 தானே இருக்கும். இப்போ 17லேருந்து 9 போயிடுச்சுன்னா 8. இங்கே 4 இருக்குது. 4லேருந்து 8 கழிக்க முடியாது. அதனால இங்கே இந்த 4லேருந்து இங்கே 1 வாங்கினீங்கன்னா 14 ஆகிடும். இங்கே 3 மட்டும்தான். 4லேருந்து அங்கே 1 போயிடுச்சுன்னா அப்போ இங்கே 3 தானே இருக்கும். 14ல் 8 போயிடுச்சுன்னா 6. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி தான் கடன் வாங்கி கழித்தல் எல்லா சம்முமே இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து சம் எழுதுங்க. நீங்களாக போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்கிற ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நோட் பண்ணாமல் நீங்களாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இதுவும் கழித்து எழுதுதல் தான். கழித்து எழுதுக தான். சேம் மெத்தட் தான். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் கடன் வாங்கி கழித்தல் மெத்தட் தான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, விடையளி. இது வந்து வகை கணக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு மாந்தோப்பில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை வந்து 6385 ஆகும். அதில் கிளிகள் கொத்தி தின்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை 989 எனில் மீதியுள்ள மாம்பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாம்பழங்களோட மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 6385. சரிங்களா? அதில் கிளிகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு அந்த மாம்பழங்களெல்லாம். அது எத்தனைன்னா 989. இப்போ வந்து என்ன செய்யுது, மீதி தானே கேட்டிருக்காங்க. மீதி இல்லை அப்படின்னாலே நம்ம கழிக்க தான் செய்யணும். என்ன செய்யணும், கழிக்கணும். இப்போ 2யும் கழிச்சிங்கன்னா 5396 மாம்பழங்கள் வந்து மீதி இருக்கு. சரிங்களாப்பா? அடுத்து அதே மாதிரி தான் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 9898. அதில் ஆண்கள் மட்டும் 4979 பேர் இருக்காங்கன்னா அப்போ அங்கே அதில் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, 9898. அதில் இருக்கக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை 4979. இந்த எண்களை கழித்தோம் அப்படின்னா பெண்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கிடைச்சிரும்ல. இப்போ 2யும் கழிச்சு போடணும். கழித்தல்னா சாதாரண கழித்தல் இல்லை, கடன் வாங்கி கழித்தல். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் புக்கில் இத்தனை இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அடுத்து பாருங்க, வகுத்தல் கணக்கு. விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லைப்பா, 54 வகுத்தல் 6. இதை வந்து இந்த புள்ளிகள்லையே நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இது. இப்போ 6வது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 6வது வாய்ப்பாடில் எத்தனை 6ஆ 54னா 6வது வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே வரணும். இப்போ 9 6ஆ 54. இப்போ 9 6ஆனும் போது இந்த இடத்துல 5 தானே பிறகு, சாரி 6 தானே இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ 6 டாட் இங்கே வச்சுக்கணும். இங்கே 6 டாட் இங்கே ஈவ் எவ்வளவு 9 தானே. 9 தடவை இந்த 6 டாட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 54 கரெக்டாக வந்துடும். இது 2 வச்சு இங்கே போட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி தான் 45 வகுத்தல் 5. அப்போ என்னது 45 5னா 5ஆம் வாய்ப்பாடு 45 அது வரையும் வராது வரையும் சொல்லணும். அப்போ 1/5 தான் 45. அதே மாதிரி தான் இங்கே டாட்ஸுமே 5 டாட்ஸ் இங்கே வைக்கணும். அதே மாதிரி வரிசைகள் பார்த்தீங்கன்னா 9 வரிசைகள் இடம்பெற வேண்டும். அதே மாதிரி தான் இங்கேயும் 64 வகுத்தல் 8. 8 அப்படின்னாலே 8 8 8 64. அப்போ 8 தடவை 8 இருக்கணும். இங்கே 8 டாட்ஸ் வச்சுக்கணும். 8 தடவை இந்த வரிசைகள் வந்து 8 தடவை இருக்கணும். அடுத்து பாருங்கப்பா, இங்கேயும் 75 கொய்யாப்பழங்களை 5 பழங்கள் கொண்ட கூறுகளாக அடுக்கினால் கிடைக்கும் கூறுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 75 கொய்யாப்பழங்கள் இருக்கு என்கிட்ட, அது கூறு வச்சு விற்பாங்கல்ல கடைகளில், அது மாதிரி 5 கூறாக வச்சேன்னா எத்தனை கூறுகளை வந்து நான் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் 75. இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5 கூறுகள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 10களில் என்ன நம்பர் இருக்குது, 7 எண்கள் இருக்குது. அப்போ 7 எண்களுக்கு டாட் வச்சுக்கணும். 5 1களில் எத்தனை இருக்குது, 5 இருக்கா. ஸோ 5க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே 5 தானே இப்போ இருக்குது. இப்போ 5 போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணணும். இப்போ ஏன்னா அது ஓர் 5 5 தானே. ஓர் 5 5னா 5க்கு மட்டும் நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணணும். இப்போ 5 25 அப்படின்னா இங்கே பாருங்க 5 10 15 20 25. அதுக்கு இங்கே நம்ம போட்டு போடணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்க 186 முட்டைகளை 6 முட்டைகள் வைக்கக்கூடிய பெட்டிகளில் அடுக்கி வைக்க தேவைப்படும் பெட்டிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, 186 186 முட்டைகளில் 6 முட்டைகள் அடுக்கி வைக்கணும். பாருங்க,
நம்ம இது 1 தான் இருக்குது. ஸோ 1க்கு ஒரு டாட் வச்சாச்சு. இது 1 வந்து நம்ம 6ஆல் வகுக்க முடியாது. இப்போ 8யும் சேர்த்துக்கிறணும். இப்போ 18 ஆகுதா? 3 18. இங்கே வந்து 18 டாட்ஸ் வந்து இங்கே வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 1 6 அப்போ 6 டாட்ஸ் இங்கே வைக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே 384 2ஆல் வகுக்கணும் அப்படின்னா ஓர் 2 2 இங்கே 3 நம்பர் இருக்குது. 3 டாட் வச்சுட்டிங்கன்னா ஓர் 2 2னா 2க்கு மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 9 18. அப்போ 2 2 9 தடவை வச்சிங்கன்னா 18 நமக்கு வந்துடும். அதுதான் இந்த 1 வந்து எல்லாத்துலேயும் பெருக்குறாங்க. 2 4 4க்கு 2 2 4 2 தடவை டாட் வைக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளாவே நம்பர் போட்டுக்கிறணும். இப்போ 3 வந்து 369ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 3 3, 2 3 6, 6க்கு இந்த மாதிரி 3 3 டாட்டு, 3 9 பாருங்கள். இங்கே ஒரு 3 6 9 டாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 484 4ஆல் நம்ம வகுக்கணும். ஒரு நாள் 4, 2 4 8, 1 4 4. சரிங்களா? அதே மாதிரி 5ஆவது வந்து 625ஆல் நம்ம வகுக்கணும். ஓர் 5 5 தானேப்பா, இங்கே 6 இருக்கா? 6 டாட் வச்சு 5க்கு மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 10 10 இருக்கா? அதுக்கடுத்து 5 25 25 இருக்கா இங்கே? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டாட் வச்சு பழகிக்கிறணும். சரிங்களா? என்ன எண்ணிக்கை வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதிலேருந்து அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வச்சு பழகிக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? வகுத்து ஈவு மீதி காண்க. நார்மல் வகுத்தல் கணக்கு தான். 74 11ஆல் வகுக்கணும். பாருங்கள், வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா 11ஆவது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 6 11னா 66. இப்போ 74லேருந்து 66 நம்ம கழிக்கணும். சரிங்களா? கழிச்சிங்கன்னா 88 வரும். அப்போ ஈவு வந்து 6, மீதி வந்து 8. கீழே இருக்கிறது மீதி, இங்கே மேலே இருக்கிறது ஈவு. அதே மாதிரி தான் இங்கே 144 வகுத்தல் 12 அப்படின்னா 12ஆவது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓர் 12 12. ஏன்னா 14 எடுத்துக்கிறலாம்ல. இப்போ 14 வந்து 12ல் அடங்கும். ஒரு 12 12, மீதி 4. இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும்ப்பா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 2 வரும். இங்கே 4 அப்படியே இறக்கணும். 12 24. அப்போ ரெண்டையுமே 24 தானே. இதை கழிச்சிங்க அப்படின்னா 0. ஈவு 12, மீதி 0. அதுக்கடுத்து 169 13ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஓர் 13 13. இந்த 16 வந்து எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கேயும் ஈரிலக்கம் தானே. அதனால இங்கேயும் ஃபஸ்ட்டு ஈரிலக்கத்தை நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு 13 13. இப்போ இங்கேருந்து 6ல் 3 கழிக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 3. இந்த 9 அப்படியே இறக்குங்க. 3 13 39. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கிறோம். இப்போ ஈவு 13, மீதி 0. அடுத்து பாருங்கள், இதுவும் வகுத்து ஈவு மீதி காண்க தான். எப்பயும் போல் நார்மலாக வகுக்கிறது தான். நமக்கு அந்த வாய்ப்பாடுகள் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். பாருங்க, 12ஆவது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 12 24. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 2 மீதி, இந்த 4 இறக்குனீங்கன்னா 24,000. இப்போ 12 24 0. அதே மாதிரி 15ஆவது வாய்ப்பாடு 17ஆவது வாய்ப்பாடு வகுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான். பாருங்க, ஈவு மீதி நம்ம எழுதியிருக்கோம். மீதி எல்லாமே இங்கே 0 தான் இருக்கும். ஈவெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்மே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வகுத்து பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கப்பா, இங்கே வகை கணக்கு மாதிரி கேட்டுறாங்க. 1800 கொய்யா பழங்களை 60 பழங்கள் கொண்ட கூறுகளாக அடுக்கினால் கிடைக்கும் கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? கொய்யா பழங்கள் 1800 இருக்கு. அதை ஒவ்வொரு கூறுலையும் 60 பழங்களா நம்ம வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வைக்கும் போது கிடைக்கக்கூடிய கூறுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டுருக்காங்க. பாருங்க, 1800 60ஆல் பெருக்கணும். 60ஆவது வாய்ப்பாடு யாருக்குன்னு தெரியாது. ஆனா 6ஆவது வாய்ப்பாடு தெரியும்ல. இப்போ 6ஆவது வாய்ப்பாடு வச்சு போடலாமா? பாருங்க, 18. ஃபர்ஸ்ட் வந்து இங்க 2 டிஜிட் இருக்குன்னா 2 டிஜிட் அதாவது ஈரிலக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடங்காது. ஏன்னா இங்க இருக்கிற நம்பரை காட்டிலையும் உள்ள இருக்கக்கூடிய எண் எப்படி இருக்கணும்? பெரிய எண்ணா இருக்கணும். ஸோ 18 வந்து 60 காட்டிலையும் சின்ன எண். அதனால இந்த 0வையும் எடுத்துக்கணும். அப்போ 180. 180 நம்ம 60ஆல என்ன செய்யணும்? வகுக்கணும். வகுத்தீங்கன்னா 3 18. உங்களுக்கு 6ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா 3 18. இந்த 0 இருக்கா? ஸோ நம்ம வந்து அந்த 0த்தை நம்ம இங்கே போட்டுறணும். சரிங்களாப்பா? அந்த மாதிரி போட்டோம்னா 180 வந்துடும். ஸோ இங்கேயும் 180னா நம்ம கழிச்சாலும் அங்கே 0 தான் வரும். இந்த 0 1 மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு 0 கீழே இருக்குனீங்கன்னா அதுவே தான் எங்கவும் வரும்? மேலே வரும். அப்போ எத்தனை கூறுகளா அடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கூறுகளா. எத்தனை பழங்களை? 1800 பழங்களை 60 கூறுகளாக வச்சோம்னா அதோட எண்ணிக்கை எத்தனை வரும்? 30களாக வரும். அடுத்து பாருங்க, 192 முட்டைகளை 16 முட்டைகள் வைக்கக்கூடிய பெட்டிகளில் அடுக்கி வைக்க தேவைப்படும் பெட்டிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 192 முட்டைகள் என்கிட்ட இருக்கு. அதை நான் 16 முட்டைகள் வந்து நான் ஒரு பெட்டியில வைக்கணும்.
சரிங்களா? அப்படின்னா எனக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 16வது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு 16ஆ 16 இத வந்து கழிச்சீங்க அப்படின்னா 19ல 16 போச்சுன்னா 3. இந்த 2 அப்படியே இறக்கணும். 32 ஈரு 16ஆ 32. அப்ப எத்தனை பெட்டிகள்ல வைக்கலாம்? 12 பெட்டிகள்ல அந்த முட்டைகள வைக்கலாம். அடுத்து பாருங்க. ஒரு வண்டியில் 1545 ஆப்பிள்கள் உள்ளன. இதை 15 பெட்டிகளில் சமமாக அடுக்கினால் ஒரு பெட்டியில் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க மொத்தம் வந்து 1545 ஆப்பிள்கள் இருக்கு. அத வந்து எத்தனை பெட்டிகள்ல அடுக்குறாங்க? 15 பெட்டிகள்ல சமமா எல்லா பெட்டிகள்லயும் சமமா இருக்கணும். அப்படின்னா எத்தனை பெட்டிகள்ல அடுக்குறாங்க? எத்தனை ஆப்பிள்கள் வந்து ஒரு பெட்டிக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. இப்போ 15வது வாய்ப்பாடு நமக்கு சொல்லணும். ஒரு 15ஆ 15. அப்ப இந்த 4 இறக்குங்க. 4 வந்து அடங்காது. ஸோ இந்த 5யும் நம்ம இறக்கணும். 45ஆ? அப்ப 2 நம்பர நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இடையில என்ன செய்யணும்? ஒரு 0 போடணும். 3 15ஆ 45. அப்ப இங்க 45 45 கழிச்சீங்கன்னா 0. ஒரு பெட்டியில எத்தனை ஆப்பிள்கள் வைக்கலாம்? 103 ஆப்பிள்கள் வந்து வைக்க முடியும். அடுத்து பாருங்க. உனக்கு பிடித்த ஏதேனும் 5 பெரிய மற்றும் சிறிய மீன்களில் உள்ள எண்களை பயன்படுத்தி வகுத்தல் கணக்குகளை உருவாக்கி விடை காண்கன்றாங்க. ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு பெரிய நம்பர் இருக்கு. இங்க ஒரு சிறிய நம்பர். ஏதோ ஒரு நம்பர் நீங்க எடுத்து இந்த மாரி வகுத்தல் கணக்குகள போட்டு அதுக்கு உண்டான ஈவு மீதிய நம்ம காமிக்கணும். சரிங்களாப்பா? பாருங்க நான் இந்த நம்பரோட 12 வந்து வகுத்திருக்கேன். இதுல 25, 14, 10, 15 அந்த கணக்குகள்லாம் நீங்க இந்த மாரி வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிச்சு போடுங்க. சரிங்களாப்பா? இந்த கணக்குகள நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க. எண் பக்கம் சொல்லிக் குடுத்துருக்காங்கல்ல. இதுல ஃபுல்லா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான்ப்பா. என்ன எழுதணும்னு நீங்க சொல்லி யோசிக்க வேணாம். ஏதாவது ஒரு வகை கணக்கு, வகுத்தல் கணக்குகள் தான் நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகுத்தல் கணக்கு சம்மந்தமாக இந்த மாரி ஏதோ ஒரு 2 எண்கள் போட்டு அத வந்து ஒரு 15வது வாய்ப்பாடு, 16வது வாய்ப்பாடு இல்ல உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்கோ அந்த வாய்ப்பாட போட்டு வகுத்து பார்க்கலாம். இல்ல இந்த பக்கத்த வந்து உங்களுக்கு வாய்ப்பாடு பக்கமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே 10வது வாய்ப்பாடு வரையும் நல்லாவே தெரியும். ஆனா நமக்கு எது தெரியாது. 11ல இருந்து 16 வரையும் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த வாய்ப்பாடுகள இந்த பக்கத்துல நீங்க எழுதி இந்த பக்கத்த யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்க இங்க வந்து சிலிண்டர். இப்பொருளுக்கு எத்தனை முனைகள் உள்ளன? முனைகள் இருக்காப்பா? இது வந்து பார்க்கும்போது உருளை வடிவத்துல இருக்கா? உருளைக்கு வந்து முனைகள் கிடையாது. அடுத்து இந்த படத்தின் அரை சுழற்சி என்ன? இது இந்த சைடு வந்தா கால் சுழற்சி, இந்த சைடு வந்தா அரை சுழற்சி. அப்ப இதுதான் சரி. அடுத்து 493 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் மற்றும் திட்ட வடிவத்தை எழுதுக. விரிவாக்க வடிவம்னா 400 கூட்டல் 90 கூட்டல் 3. திட்ட வடிவம்னா 493. அதே மாதிரி இதை கூட்டி எழுதுனீங்க அப்படின்னா 146 வரும். இதை கழிச்சீங்கன்னா பாருங்க இங்க கழிச்சு காமிச்சிருக்கேன் 188. அடுத்து பாருங்க பின்வரும் மற்றும் கூம்பிற்கான வலையமைப்பு எதுனா இந்த இதுதான்ப்பா. அடுத்து டி இது இருக்கா? இதன் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை டி எத்தனை சமச்சீராக பிரிக்க முடியும்? இந்த மாதிரி ஒண்ணு தானேப்பா. சோ 1. அடிக்கோடிட்ட எண்ணின் இட மதிப்பு மற்றும் முக மதிப்பை எழுதுக. இங்க 9க்கு கீழே அடிக்கோடிட்டு இருக்காங்களா? இதோட இட மதிப்பு என்னது? இது வந்து 1க்கள், இது 10க்கள். 9ன் இட மதிப்பு 10க்கள். முக மதிப்புனா அதுவே தான் வரும். சரிங்களா? என்ன எண் இருக்கோ அந்த எண்ணு தான் முக மதிப்பு. எப்படி நம்ம வந்து கண்ணாடியில நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் தானே நமக்கு தெரியுது. சோ அதே மாதிரிதான் என்ன எண் வந்து இருக்கோ அதே எண்ணு தான் முக மதிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1000ல இருந்து 879 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க. 1000ல இருந்து 879 நம்ம கழிச்சு காமிச்சிருக்கோம். 121. அதே மாதிரி 353யும் 3யும் பெருக்குங்க. 1059 இங்க இருக்குதானே? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா. பொருத்தமான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடு. இந்த டைகருக்கு எதுப்பா கண்ணாடி பிம்பமா இருக்கும்? இதுதான். அடுத்து ஆணிமணி சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மணிகளின் எண்ணிக்கை அதோட எண் பெயர் என்னன்னு பாருங்க. இதுல 9 மணிகள். 1000ல 100 கல்ல 1, 10 கல்ல இல்ல, 1 கல்ல 1. அப்ப என்னது 9101. சரிங்களா? அதான் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு பழக்கடையில் 1379 ஆப்பிள்களும் 895 ஆரஞ்சு பழங்களும் 437 மாதுளம் பழங்களும் இருந்தன எனில் அக்கடையில் உள்ள மொத்த பழங்கள் எத்தனை? மொத்தம்னாலே நம்ம என்ன செய்வோம்? கூட்டுவோம் தானே? இப்போ அந்த அந்த பழங்களோட எண்ணிக்கை இங்க போட்டு மொத்தமா நம்ம கூட்டி போட்டோம்னா அதோட மொத்த பழங்களின் எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பாருங்க மிகப்பெரிய 4 இலக்க எண்ணிலிருந்து மிகச்சிறிய 4 இலக்க எண்ணை கழிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 9999. மிகச்சிறிய 4 இலக்க எண்ணா 1000. ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 8999. அதுக்கடுத்து 473 × 23. நம்ம இந்த மாதிரி ஈரிலக்க எண்ணால பெருக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? 1 கல்ல இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் நம்ம பெருக்குவோம். அடுத்து 10 கல்ல இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் பெருக்குவோம். சோ அந்த மாதிரி பெருக்கி போட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம்? கூட்டணும். கூட்டி கீழே ஆன்சர் போடுவோம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க மேன்
இவ்வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் அமையாத கோணம் என்னதுன்னா செங்கோணமே அமையல. எல்லாமே குறுங்கோணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விரிகோணமா தான் இருக்கு. சரிங்களா? செங்கோணம் வந்து நமக்கு இல்லவே இல்லை இதுல. அடுத்து பாருங்க 1,10,10,005 குறிக்கும் எண்ணுரு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1,10,10,005 பாருங்க. இந்த மாதிரி நமக்கு அம்மா போட்டு காமிக்கணும். இது வந்து 1, 10, 100 அதுக்கடுத்து ஒரு கமா. இது வந்து 1000, 10,000 அதுக்கடுத்து ஒரு கமா. இது லட்சம். இங்க 1,00,000 தானப்பா கேட்டிருக்காங்க. அப்ப 1,10,10,005 இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். இறங்கு வரிசைனா பெரிய எண்ல இருந்து சிறிய நம்பருக்கு வர்றது. இப்ப ஏறு வரிசை சின்ன நம்பர் எது இதுதான். அதுக்கடுத்து இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுப்பா. எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு நீங்க எண்ணி எண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. அதுக்கடுத்து சிறிய எண் வந்து இது. அதுக்கடுத்து இது. அந்த இலக்கங்கள் வச்சு நம்ம ஏறு வரிசையில எழுதியிருக்கோம். இறங்கு வரிசைனா அதுவே பெரிய எண்ல இருந்து சிறிய எண். இங்க பெரிய எண் இருக்கா? இதுல இருந்து சிறிய எண்ணுக்கு வந்துச்சுன்னா அதுதான் இறங்கு வரிசை. அடுத்து பாருங்க. ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தின் விலை வந்து 15,830 ரூபாய் எனில் 5 துணி துவைக்கும் இயந்திரங்களின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. 15,830 5ஆல பெருக்குனீங்கன்னா 5 இயந்திரங்களோட விலை கிடைச்சிடும். 79,150 தான் இதோட ஆன்சர். வகுத்து விடை காண்க. பாருங்க 4,832 வகுத்தல் 4. 4வது வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க தெரிஞ்சதுனால ஈவு வந்து 1,208 மீதி கிடையாது. சரிங்களாப்பா? ஓகே. இதோட இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பனா தான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.